மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு தான். மகரத்தில் செவ்வாய் இருக்கார். மகரத்தில் செவ்வாய்னா செவ்வாய் உச்சமடையக்கூடிய இடம். அதாவது இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக வராரு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய மகர ராசிங்கிறது செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஸ்தானம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மகர ராசி ரொம்ப நல்ல பலன்கள் தரும். என்ன சார் பலன்கள்? மகரத்தில் ஏற்கனவே சூரியன் இருப்பார் தை மாதத்தில், செவ்வாயும் சேர்றார். அப்போ பெரிய விஷயம், அரசியலில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த தை மாதம் அது நடந்துடும். ஜனவரி 15லேருந்து ஆரம்பித்து ஒரு மாதம் இருக்கு பாருங்களேன். இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இருக்கும். சார் நான் அரசியலெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது சார், ஆனால் நான் ஒரு அரசு வேலை கிடைச்சா எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிற இது மாதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரும். நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும். ஏன்னா அரசு கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கைங்கிறது அதிகார பதவிகளை கொண்டு கொடுக்கும். அந்த யோகம்